எதிர்காலத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இந்த அரங்கத்தில் ஆண்கள் இல்லை, எனவே நீங்கள் பிள்ளைகளோட எவ்வளோ வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ க்ளோஸாக பேச முடியுமோ அவசியம் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி உங்கள் பள்ளியினுடைய நிர்வாகம் மேம் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டி அவங்களுக்கான பாராட்டை நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். பாருங்க மேம். ஓகே, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் சர்வசாதாரணமாக இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலலாம் 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் 6th ஏஜ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கம்மி. 8ஆம் கிளாஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, 9ஆம் கிளாஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் 4th ஏஜ் அட்டன் பண்ணுறது அதிகமாயிருச்சு, 5th ஏஜ் அட்டன் பண்ணுறது அதிகமாயிருச்சு. எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணுறது. ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்ன? வயசுக்கு வர்றதுனா என்ன? என்ன வயசுக்கு வந்தா? வயசுக்கு வந்து எதுக்கு வயசுக்கு வந்தா? வயசுக்கு வர்றதுனா என்ன என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவளுடைய கருப்பை தயாராயிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நானும் என் பையனை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ டிவியில் ஒரு பேடை வச்சு இங்க ஊற்றி காட்டுறாங்க. உடனே அவன் கேட்குறாமா, என்னம்மா பேடு வச்சு அதை விளையாண்டுட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க அதில், ஏன் அதில் இங்க் ஊத்துறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனேயும் எனக்கு என்னன்னா எனக்கு சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவோம் இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் பிறக்கும் போதே தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பகுதியில கருப்பை என்ற ஒன்றை இறைவன் படைக்கிறான். கருப்பை என்ற ஒன்று இயற்கையாகவே கொடுக்கப்படுது. அந்த கருப்பை என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 10 வயசு 11 வயசுக்கு மேல ஒரு கோழி முட்டை மாதிரி ஒரு முட்டையை உருவாக்கும். கோழி முட்டை எனக்கு தெரியுமே அப்படின்னா, ஆமாண்டா அது மாதிரி ஒரு முட்டையை உருவாக்கும். அப்ப அந்த கோழி முட்டை என்ன செய்யும்னா, அம்மாக்கெல்லாம் அந்த கோழி முட்டையெல்லாம் உருவாகி கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிறகுதான் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து நீ பிறந்து வந்த. அந்த கோழி முட்டை கருவாகி ஒரு குழந்தை உள்ள தங்குறதுக்கு ஒரு பெட்டு உருவாகும், படுத்து தூங்குறதுக்கு உள்ள ஒரு பெட்டு உருவாகும். அப்புறம் சும்மாவே இருந்தால் போர் அடிக்கும்ல, இங்கிட்ட அங்கிட்டெல்லாம் ஊஞ்சல் பிடிச்சி விளையாடுறதுக்கு சில ஊஞ்சல்லாம் அங்கே உள்ள இருக்கும். உள்ள அது நீச்சல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் உள்ள இருக்கும். நானும் அப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா, சரிடா வளர்ந்த பிறகு கற்றுக்கலாம்டா. அது உள்ள அந்த கருப்பைக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இது எல்லாமே ஒரு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி காலேஜுக்கு போய் படிச்சு பிறகு கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் அந்த முட்டைக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா அந்த முட்டை வேஸ்ட். அப்ப அந்த முட்டை, அந்த பெட்டு, அந்த ஊஞ்சல், அந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் பிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வரும். ஒரு புண்ணை பிச்சை எடுத்தா என்னடா தம்பி ஆகும்? உடனே அவன் சொன்னா ரத்தம் வருமா அப்படின்னா, அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் அரிச்சு பிச்சை எடுத்துட்டு வெளியே வரும்போது ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும். ஐயோ ரத்தமா அப்படின்னா, ஆமா ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும். உங்களுக்கு எனக்கும் வரும், பாட்டிக்கும் வரும், கொள்ளு பாட்டிக்கும் வரும்டா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரும். அப்படியா? அவன் ரத்தம்னு சொன்னோடனே கொஞ்சம் பயந்துட்டான். எல்லாம் பிச்சை அரிச்சு எடுத்துக்கிட்டு வெளியே வரும். அப்படி வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சில சமயம் கிருகிருன்னு வரும். இப்போ நான் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப கத்தி பேசும்போது ஓவர் டயர்டாகும். இதெல்லாம் நடக்கும்டா அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஆமா வலிக்கும் சில சமயம். ரத்தம்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு புரிஞ்சுட்டு ஏதோ அசாதாரணமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சோடனே சொல்றான், அம்மா இனிமே கூட கேர்ள்ஸ் கிளாஸ்ல சண்டை போட்டாங்கன்னா நான் திருப்பி சண்டை போட மாட்டேன், திருப்பி அடிக்க மாட்டேன், திருப்பி பேட் வேர்ட்ஸ் எதுவும் நான் பேச மாட்டேன். ஏன்னா பாய்ஸ்க்கெல்லாம் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்களே, போனா போது நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். எந்த தாய் தன்னுடைய ஆம்பளை பிள்ளைகிட்ட உன்னோட தாய்க்கு ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு கஷ்டம் இருக்குடா, பிசிக்கலா இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் உன்னை பெத்தெடுத்தா அப்படிங்கிற தன்னோட பிசிக்கல் இஷ்யூஸை தன்னோட மகன்கிட்ட சொல்லி கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக, இந்த உடல் என்பது இயற்கை தந்த பெரிய அருட்கொடை, அதுல இவ்வளவு பெயின் நான் தாங்கினாதான் இந்த சமூகத்தை உருவாக்க முடியும்னு தன்னோட ஆண் பிள்ளைகிட்ட 7 வயசுல சொல்லி கொடுத்து அவன் நான் பொம்பளை பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றானோ, அந்த பையன் 17 வயசுக்கு வரும்போது பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலையை செய்வானே தவிர பெண் பிள்ளைகளுக்கு பின்னாடி போய் மார்க் போடுற வேலையை செய்ய மாட்டான். இது ஒரு அம்மாவும் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்கு எல்லாம் அண்ணனோ தம்பியோ இருந்தா உங்க அம்மா கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுங்க.
என்ன இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ வயசுக்கு வரதுனா என்ன, 13 வருஷமாக அந்த எக் வந்து தயாராகலை, இப்போ தயாராயிருச்சு. எதுக்கு? உள்ள ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த பேக், யூட்ரஸ்ங்கிற பேக் தயாராக இருக்கு. 13 வயசுலேயே தயாராயிருச்சுல, அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு யாராவது ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? 13 வயசுனா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் இப்போ ஏதாவது வயசுக்கு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? பேசாம ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டு அந்தந்த வேலையை நடக்க வேண்டியதானே? எதுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு என்ன தேவை இருக்குது? 10th பப்ளிக், 11th பப்ளிக், 12th பப்ளிக், அப்புறம் காலேஜ் படிக்கணும், அதுக்கு செலவழிக்கணும், பஞ்சாயத்துகள், இதில் டீச்சர்ஸோட டார்ச்சர் வேற, லேபு, எக்ஸாமு, மார்க்கு, டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஆஃபேலி, ஆனுவல்ட்டு, இதில் ஒரு பக்கம் பயங்கரமான ப்ரெஷர். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் நாய், பன்றி, ஆடு, மாடு இதுகளுக்கெல்லாம் தேவையில்லை. ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் எழுதணும். யோசிச்சு பாருங்க, 1000 நாய் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு கழுத்தில் டேக் போட்டுட்டு ஏன்னா 2 ரிப்பனை கட்டிக்கிட்டு லொல் 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 அப்படின்னு சொல்லி போர்டை பார்த்து படிச்சுட்டு இருந்தா அப்படி இருக்கும். இது நாய்களின் பள்ளி. இங்கே ஆடெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் கழுத்தில் டேக்கை போட்டுட்டு 2 ரிப்பனை கட்டிக்கிட்டு இங்கே போய் மே மே அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுகளுக்கு அது தேவையில்லை. அது வயசுக்கு வந்த உடனேயும் அது சேர்ந்து அது குட்டி போட்டு அந்தந்த எஜமானனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். பொம்பளை பிள்ளைகளும் ஆடும் நாயும் மாடும் ஒண்ணா வயசுக்கு வந்த உடனே கட்டி வச்சு போங்க போய் ஆளுக்கு ஒரு 10 பிள்ளைகளை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய் ஒரு நாள் செத்து போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படியா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இல்ல, இங்க ஒரு உயிர் இருக்கு, 6ஆம் அறிவு இருக்கு, எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. இறைவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேராற்றலை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தது ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக. சும்மா வந்து உங்களை படைச்சு அனுப்பல, ஏதோ ஒரு வேலைக்காக, ஒரு முக்கியமான கடமைக்காக. யாரோ ஒருத்தனை லவ் பண்ணி 7th படிக்கும் போது, 8th படிக்கும் போது, 9th படிக்கும் போது, 10th படிக்கும் போது நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி போறதுக்காக உங்களுக்கு கல்வி கிடைக்காத இடத்துல எவ்வளவு பேர் கல்வி கிடைக்காம வேலைக்கு போறாங்க தெரியுமா? எத்தனை பொம்பளை பிள்ளைகள் தெரியுமா? ஆனா உங்களுக்கு எல்லாம் கல்வி கிடைச்சு நீங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன், சினிமா என்ன சொல்லி தரும்? கூட இருக்க ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்லி தருவா? அவன் உன்னை பார்க்க தாண்டி வர்றான், அவன் உன்னை தாண்டி பாக்குறான், இப்ப பாரு அங்க போயிட்டு உன்னை திரும்பி பார்ப்பான், நீ வேணா பாரு. அதே மாதிரி அந்த தருதலை திரும்பி பார்க்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, யாரு இங்க பக்கத்துல இருக்க தருதலை, நீ வந்து இந்த 2 பேர்ல யாரையாவது விளக்க மாத்திலே வெளுக்கணும்னு நினைச்சா இந்த பக்கத்துல இருக்கா பத்தியா, அவளைதான் மொத்தம் விளக்க மாத்தில வெளுக்கணும், அவனை கிடையாது. இந்த ஸ்க்ரூ கொடுக்கறது, பார்வையை திருப்பி விடுறது, கெடுக்கிறது, பூஸ்ட் பண்றது, இந்த எல்லா தருதலைத்தனத்தையும் இந்த கூடவே இருக்கிற ஃப்ரெண்டுங்கிற கேரக்டர் செய்வா. அப்படி உன்னை எவளாவது சொல்லி மோட்டிவேட் பண்ணானா முதல்ல கட் பண்ண வேண்டியது இங்க பக்கத்துல ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஒரு திருப்பால ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை தான் கலட்டி விடணும். அவளுக்கு பேர் ஃப்ரெண்டு கிடையாது, அவளுக்கு பேர் ஸ்க்ரூ. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படி நிறைய ஸ்க்ரூ இருக்கும் போல இருக்கே. ஏன்னா ஒரு 150 விளக்கமாறு ஆர்டர் பண்ணுவோமா? என்னம்மா தேவைப்படும் போல இருக்கே. ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற அம்மாவோட மகள் 10th 480, 480, 500க்கு அந்த பிள்ளைய டார்கெட் பண்ணானுங்க, தூக்குனானுங்க. அவ லவ் பண்ணா, அந்த வீட்டுக்கு கூட்டு போனானுங்க, அந்த வீடியோ அனுப்புறேன்னு சொன்னானுங்க. அவ கையை கிழிச்சு கொண்டு செத்து போயிட்டான். பாய்க்குள்ள தன்னைத்தானே சுருட்டிக்கிட்டு இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவளே செத்து போயிட்டா. 480 வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு தூர லட்சியத்தோட இருந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டால் காரணம் லவ்ல விழுந்து ஏமாந்ததுதான். நான் நேரடி அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறேன். இந்த பக்கம் ரேப்பு 150 ml ஸ்பெர்ம்னா 50 பேருக்கு மேல சேர்ந்து ஒரு பிள்ளைய ரேப் பண்ணாங்களா? கொஸ்டின் இருக்கு. ஹெராயின், கொகைன்கிற போதைப் பொருட்களை சர்வ சாதாரணமாக ஆண்கள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்களா? கொஸ்டின் இருக்கு. கூட படிக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், அங்கிள், கழுத, குதிரை, எவன் வேணாலும் லவ் பண்றேன்ட்டு வருவான். பல பிரச்சனைகள் இருக்கு. சில பிள்ளைகள் ஆட்டோ டிரைவரோட, வேன் டிரைவரோட ஓடி போயிடறாங்க. யாரை எப்படி நம்புறது?
கொஞ்சம் லேசா சிரிச்சு அந்த ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகும். பொம்பளை பிள்ளைனா ஆம்பளை பிள்ளை பிடிக்க தான் செய்யும், ஆம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை பிடிக்கலாம் தான் செய்யும். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்னு தோணதான் செய்யும். ஆனா தோணுனா அதே இடத்துல அது ஸ்டாப் பண்ணி, இல்ல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, இவனை நான் 2வது தடவை திரும்ப பார்த்தேன்னா நாளைக்கு வேணாலே நான் சாகலாம், எனக்கு வேண்டாம் அப்பா இந்த காதல் இந்த ஹார்மோன்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய காலம் இப்போது இல்லை, என்னை நான் பாதுகாத்துக் கொள்றேன்னு ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எந்த பிள்ளை சொல்றாலோ அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டுருவான். இல்ல நான் லவ் பண்ண தான் போறேன், எனக்கு இந்த ஹார்மோனோட பேச்சு தான் முக்கியம், எனக்கு குழு குழுன்னு பரவசமா கட்டிலோட பறக்கிற அந்த வைபவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டா நாளைக்கு கொலை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு, கேங் ரேப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, ஒரு கஞ்சா குடிக்கிற பொறுக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் ஒரு நல்லவனா இல்லாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை. நீ ஒழுங்கா உன் வேலையை பாரு, நீ படி. உங்க அம்மாவும் அப்பாவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எதுக்காக? படிக்கிற ஒரே வேலையை என் பிள்ளை செய்வா அப்படின்னு நம்பி மட்டும்தான். எனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அதை உடைச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு போனா அது நம்பிக்கை துரோகம் இல்ல? தாய் தகப்பனுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு உங்களால வாழ்க்கையில நல்லா இருந்துட முடியுமா? அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வெளியே கொண்டு வந்தா. தண்டுவட முடிகிற இடத்துல அந்த எஸ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தண்டுவட இருக்கும். அது முடிகிற இடத்துல ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அவ்வளோ வலிக்குமா. நீங்க வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுத்தானே உங்க அம்மா பெத்தாங்க உங்களை. அவட மூச்சு காத்தையெல்லாம் கொடுத்து கொடுத்து புஷ் பண்ணி தள்ளி, கண்ணுக்கு தெரியாத துவாரம், பீரியட்ஸ் வரக்கூடிய சின்ன ஹோல், கண்ணுக்கு தெரியாத துளை, அந்த துளையின் வழியாக உங்களோட 3 கிலோ உடம்பு வெளியே வரணும். எவ்வளவு கஷ்டம். புஷ் பண்ணி மூச்சை தள்ளி 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட தலை வெளியே வரணும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரமும் போராடி செத்து பொழைச்சு ஒரு 100 தடவை செத்து பொழைச்சா அப்படி இருக்குமோ அவ்வளவு வலி. அந்த வலியெல்லாம் தாண்டி தலை கொஞ்சம் வெளியே வந்து டாக்டர்ஸ் அப்படியே பிடிச்சி உருவி வெளியே எடுத்துருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பெத்து வளர்த்தது எவனோ ஒரு தருதலையை நம்பி லவ் அஃபேர்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு. எல்லாரும் அப்படி இல்ல, யாரோ ஒருத்தி அப்படி போயிட்டாலும் நமக்கு நட்டம் தானே. பெண்களுடைய சமூகத்துல இருந்து ஒரு பிள்ளை வழி தவறி போயிட்டா, ஒரு பிள்ளை ஏமாந்து போயிட்டா, ஒரு பிள்ளை செத்து போயிட்டா, ஒரு பிள்ளை நடுத்தருவுல வீசி எறியப்பட்டா, ஒரு பிள்ளை 4 பிரச்சனை தானே. அதே பொள்ளாச்சியில ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல செப்டிக் டேங்க் அடைச்சிக்கிச்சு, கிளீன் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அவ்வளவு ஆண் உரைகள்னு சொல்லப்படக்கூடிய காண்டம்ஸ் இருந்துச்சு. பள்ளிக்கூட செப்டிக் டேங்க்ல, காலேஜ் செப்டிக் டேங்க்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? பல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு வர மாதிரி பிரெக்னன்சி கார்டை கொண்டு வர ஆளுங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு, வீட்டுல வச்சு டெஸ்ட் பண்ணா மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வர ஆளுங்க. ஒரு ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாமுக்காக பிளட் குரூப் போடணுமேனு பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல 17 பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாயும் ஆடும் மாடும் பன்றியும் வரிசையா குட்டி போடு வயசுக்கு வந்த உடனே. நமக்கு அதான் வேலையா? நமக்கு அதான் வேலையா? ஏன் நமக்கு படிக்கணுங்கிறது இல்லையா? நமக்கு ஒரு லட்சியம்ங்கிறது இல்லையா? பெண் என்பவள் பேராற்றலின் அடையாளம் இல்லையா? லவ் அஃபேர்ல இருந்து ஹார்மோன்களோட பேச்சை கேட்டு எவனாவது ஒரு தருதலையை நம்பி சீரழிய போறோமா? இல்ல. இனி நான் லவ் பண்ண போறது இல்ல. எனக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது, அந்த லட்சியத்தின் பின்னாடி நான் போறேன். நான் 10 பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றுற இடத்துக்கு வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தை இந்த நொடி நான் எனக்குள் விதைத்துக் கொள்கிறேன். என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அடுத்த பிள்ளையை பாதுகாக்கிறது அடுத்து. என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், எவனையும் நம்ப போறதில்லை அப்படிங்கிற முடிவெடுக்கலாமா? கொலை செய்யப்படுறாங்க, போதைப் பொருளை ஒழிக்க முடியல, யார் நல்லவன் கெட்டவன் தெரியல, பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா போதைப் பொருளும் கிடைக்குது. லவ் பண்றவன் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை சீரழிக்கிறாங்கன்ற 1000 லட்சம் கேஸ் ஹிஸ்டரிஸ் வந்துகிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவ்வளவு இஷ்யூஸ் லவ் அஃபேர்ஸ்ல பிள்ளைகள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு நடுத்தெருவில் விடப்படக்கூடிய காட்சிகள் இவ்வளவும் நடக்கும்போது நீங்கள் யாரை நம்பி எதை நம்பி இவன் நல்லவன், அவன் நான் கல்யாணம் பண்ண போறேன், அவனை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எதை நம்பி முடிவெடுக்கிறீர்கள்? அதுக்குதான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஆடும் மாடும் குட்டி போடுது அப்படின்னா அது அஞ்சறிவு. நமக்கு 6ஆம் அறிவு என்று ஒன்று இருக்கு. நமக்கு என்ன அவசரம்? ஆப்ஷன் ஏ, ஹார்மோன்கள் பேச்சை கேட்டு லவ் அஃபேருக்கு போறோம். ஆப்ஷன் பி, இல்ல லட்சியத்தின் பேச்சை கேட்டு உயர்ந்த இடத்துக்கு போறோம். உங்க ஆன்சர் என்ன? சத்தமா சொல்லுங்க. நிஜமாவே சொல்றீங்களா? எல்லாரும்
எல்லாரும் ஆப்ஷன் பி அப்படின்னு நீங்க சொல்றது உண்மை அப்படின்னா இனி எக்காரணத்தை கொண்டும் அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி அது எனக்கு தேவையில்லை. நான் லவ் அஃபேர்ல இருக்க மாட்டேன். என் அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். என்னோட வாழ்க்கையை என் தாய் தகப்பன்ட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க கண்ணியம் அவங்க மரியாதை கெட்டு போற மாதிரி நான் ஒரு நாளும் எவன் பின்னாடியும் போக மாட்டேன். என் லட்சியத்தின் பின்னாடி ஆப்ஷன் பி தான் செலக்ட் பண்றேன்னா ஒரு பெரிய கைதட்டல் நீங்களே உங்களுக்கு தட்டி கொள்ளுங்கள். பத்தாது இந்த சவுண்ட் பத்தவே பத்தாது. பத்தல பத்தவே இல்லை. கை வலிச்சிருச்சுன்னா ஒரு நிமிஷம் கை தட்டினதுக்கே கை வலிக்குதே. 300 நாள் உங்கள் இதயத்தை தட்டி 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 சொல்லிக்கொண்டே இருந்தாள் நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நல்லபடியா வெளியே வரணும், உன் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உனக்கு மூளை நல்லா வேலை செஞ்சிடணும், கை காலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம நீ நல்லபடியா வெளியே வந்துடணும்னு உன் இதயத்தை தட்டி தட்டி 300 நாள் × 24 போட்டுக்கோங்க. அத்தனை மணி நேரம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த தாய்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு நம்பிக்கையை சொல்லணுமா வேணாமா? ஓ பிள்ளைமானா நான் எவன் பின்னாடியும் போக மாட்டேன் சொல்லணுமா வேணாமா? ஓ பிள்ளைனா நான் நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்ய மாட்டேன். உங்களோட அம்மாவுக்கு நீங்க கைத்தட்டலின் வழியாக எப்படி பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க. Thanks a lot. இந்த நம்பிக்கை இவ்வளவு பெரிய நீண்ட கைதட்டல், இது கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என் பிள்ளைங்களை எப்படியாவது இந்த தருதலைகள்ட்ட இருந்து பாதுகாத்தரலாங்கிற இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான நம்பிக்கை இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள்ங்கிற நம்பிக்கையை உங்களோட கைத்தட்டல் இன்னைக்கு தந்திருக்கு. என்னோட தாய்க்கு நான் பதில் சொல்றேன், நான் ஓ பிள்ளைமா, நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், எவனையும் நம்பி ஏமாற மாட்டேன், எந்த லவ் அஃபேருக்கு போக மாட்டேன். இன்னைக்கு அப்படி இருந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது நான் ரொம்ப பியூரான ஒரு சோல், பியூரான ஒரு ஆத்மாவா இங்க இருந்து நான் வெளியே போறேன், எல்லாத்தையும் உடைக்கிறேன் அப்படின்னு சில பிள்ளைகள் இதயத்தால் சொல்லுவதை என்னால் இந்த இதயத்தால் உள்வாங்க முடிகிறது. இன்னைக்கு நீங்க தட்டின இந்த கைத்தட்டல் ஏதோ இந்த பள்ளிக்கூடத்துக்கான உங்களுக்கான கைத்தட்டல் இல்லை, ஒட்டுமொத்த தேசத்தின் பெண்களின் விடுதலைக்கான கைத்தட்டல் உங்களுடைய கைத்தட்டல் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் நிறைய நன்றி உணர்வோடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவ்வளவு எமோஷன் இதுக்குள்ள இருக்கு, அவ்வளவு பெயின் இதுக்குள்ள இருக்கு. சர்வ சாதாரணமாக இந்த உடம்பை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு நாட்டுல. இவ்வளோ பெரிய விஷயம் உங்களை தாண்டி ஒரு எமோஷனா வெளியே வர முடியும் அப்படின்னா நிச்சயமா நான் நம்புறேன் ஒரு சேஞ்சிங் கொட்டேஷன் உங்களோட மனசுக்குள்ள நிச்சயமா வந்திருக்கு அப்படின்னு. எதன் பொருட்டு உங்க அம்மாவை நோவினே செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை ஹக் பண்ணி ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க. அம்மா நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்மா, உன்னை திட்டிருக்கேன், உன்னை அசிங்கப்படுத்திருக்கேன், உன்னை புறக்கணிச்சிருக்கேன், உன்னை அவாய்ட் பண்ணியிருக்கேன், அதுக்காகலாம் சாரிமா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பெற்றெடுத்திருக்க, என் மூளையில எதுவுமே எனக்கு ரெக்கார்ட் ஆகல, என் 4 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை அப்படி பாதுகாத்திருக்க. என்னோட உடம்புல எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அத்தனையிலையும் பல கழிவுகள் வந்திருக்கும். கண்ணுல இருந்து வடிஞ்சிருக்கும், காதுல இருந்து வடிஞ்சிருக்கும், மூக்குல இருந்து வடிஞ்சிருக்கும், வாயில இருந்து வாந்தி எடுத்திருப்பீங்க, உச்சா போயிருப்பீங்க, மோஷன் போயிருப்பீங்க, தொப்புள்ள இருந்து கசிஞ்சிருக்கும், உடல்ல இருக்க எல்லா துவாரத்துல இருந்தும் கழிவுகள் வெளியேறி இருக்கும். பிறந்த குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அத்தனையும் தொடச்சு சுத்தம் பண்ணி பார்த்து ஒரு ரத்தத்தை எல்லாம் எனக்கு பாலாக உணவாக கொடுத்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்தினியே.
உனக்கு நான் எந்த விதத்திலேயாவது சின்ன ஹடில், சின்ன கஷ்டம் கொடுத்துருந்தா இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு நான் இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்ல மேம் பேச வந்தாங்க. ஒரு ஃபாத்திமா சபரிமாலான்னு ஒரு மேடம் வந்து பேசினாங்க. அப்பவுமே நான் முடிவெடுத்தேன், அதனால ஒரு சாரி உனக்கு, ஒரு தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு உங்க அம்மாவை ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுங்க. இந்த உலகத்திலேயே ஆக பெரிய நோபல் அவார்ட் தன்னோட கையில கொடுத்தாலும் அதை தூரத்துக்கு போட்டுருவா. நீங்க கொடுக்குற அந்த சின்ன முத்தமும் அந்த சாரி தேங்க்ஸும் தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷமா இருக்கும். அவள் கள்ளம் கபடமற்றவள், உங்களை பெற்றெடுத்தவள். அவளை தவிரவா இந்த உலகத்துல வேற ஏதாவது பெருசா உங்களுக்கு கிடைக்க போகுது? நெவர். நீங்க மரணிக்கிற வரைக்கும் வேற யாரும் அப்படி இருக்க முடியாது, வேற எதுவும் அப்படி கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. மற்றவங்களாம் வரலாம், இருக்கலாம், போகலாம், அவ்வளவுதான். உங்கள் தாய்க்கு நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள், அதுவே உங்களை எல்லா உயரத்துக்கும் கொண்டு போகும். அவ்வளவு சாதாரணமா நம்ம இங்க படிக்க வந்துடல. ஏதோ சும்மா வர்றோம் போறோம், லவ் அஃபேர், யாரோ யாரையோ நம்பி ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு பிரச்சனை, நேத்து பிரச்சனை, முந்தானேத்து பிரச்சனை, ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டா, ஒரு பிள்ளை மோசமா போயிட்டா, ஒரு பிள்ளை ஓடி போயிட்டா. நோ, ஒரு பிள்ளை கூட ஏமாறக்கூடாது. ஏன்னா அந்த கல்வி அப்படி சாதாரணமா கிடைச்சிடல. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நம்முடைய நாட்டில் ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் படிக்கவே முடியும் ஸ்கூலுக்கு போய். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து யாராவது பாடம் சொல்லி தருவாங்க. நம்மளாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா படிக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இன்னும் சொல்லணும்னா கன்னியாகுமரி தோல்சிலை போராட்டம்னு நீங்க உங்க அம்மா கூட சேர்ந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. தோல்சிலை போராட்டம், ட்ரெஸ்ஸே மேல போட முடியாது, ஒரு ஸ்கர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸே போடாம போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அவங்க தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்களோட மார்பகங்கள் திறந்தபடி, மேல ட்ரெஸ் போட முடியாது. ஏன்னா முளைவரின்னு ஒரு வரி கட்டணும். நீ மேல சட்டை போடணும்னா, உடம்ப மறைச்சுக்கணும்னா முளைவரி அப்படின்னு ஒரு வரி கட்டணும். ஏழைகளால கட்ட முடியாது, கட்ட முடியாட்டி அவங்க வெறும் மேலோட தான் போகணும். எந்த ஆணும் அவங்களோட உடலை பயன்படுத்திக்கலாம், அப்படியான சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எதிராக தோல்சிலை போராட்டம்னு போராடி உரிமையை வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டாங்க. அப்ப நாஞ்சலின்னு ஒரு பெண் இருந்தா, அவ மேல ட்ரெஸ் போட்டிருந்தா, முளைவரி கட்டல. அதிகாரிகள் வந்து கேட்டாங்க, தூக்குல போட்டுருவோம்னு. நீ என்னடா என்ன தூக்குல போடுறது? தன்னோட மார்பகங்களை நெல்ல இருக்கும் அருவாள்ல அறுத்து வீசி எரிஞ்சிட்டு செத்து போனான். இதுக்கு தானே நீ முளைவரி கேட்கிற? என்னோட உரிமை ட்ரெஸ் போடுறது, நீ என்ன வந்து என்னை தூக்குல போடுவேன்னு சொல்றது? அவருடைய உடல் எரிக்கப்பட்ட போது ஒரு சட்டம் வந்தது, முளைவரி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு. நம்மலாம் இன்னைக்கு டாப்ஸ் போட்டு மேல கோட் போட்டிருக்கோம்னா, நாஞ்சலின்னு ஒருத்தி செத்து போயிருக்கா. எதுக்கு? என் மேல ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவு சாதாரணமா அந்த ட்ரெஸ் போடுற உரிமை கூட நமக்கு கிடைக்கல. சாவித்ரிபாய் புலே, இன்னைக்கு இவ்வளவு பெண்ணாசிரியர்கள் இருக்காங்க. உங்க மேம் ஒரு பெண்ணாக இருக்காங்க, நாங்க ஒரு பெண்ணாக இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே, அவங்க பேரு சாவித்ரி. இந்தியாவோட முதல் பள்ளி கரஸ்பாண்டன்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபாத்திமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எப்படியாவது பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஊர்ல கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடம்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. தெருவில் நடந்து போறாங்க, சாணியை கரைச்சு ஊத்துறாங்க, மனித மலத்தை கரைச்சு ஊத்துறாங்க, நெத்தியில கல்லால் அடிக்கிறாங்க, ரத்தமெல்லாம் வழியுது. அந்த டீச்சர் என்ன செய்வாங்க? சாவித்ரிபாய் புலே இன்னொரு சிலையை எடுத்துட்டு போவாங்க பேக்ல வச்சு, ஸ்கூலுக்கு போய் வேற ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. திருப்ப வருவாங்க, திருப்ப சாயந்தரமும் இதெல்லாம் நடக்கும். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திப்பாங்க. ரத்தத்தை அப்படி வலிச்சு போட்டுட்டு சொல்லுவாங்களாம், என் ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கல்வி கற்காமல் படிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பெறாமல் நான் வந்து சாக மாட்டேன். அந்த இடத்துக்கு என் பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்காக பொம்பளை பிள்ளைங்களை நான் செத்தாலும் சாவனே தவிர நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சாவித்ரிபாய் புலேங்கிற இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் வந்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்க படிக்க வந்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு ஸ்கூல் காலேஜ் வந்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பொம்பளை பிள்ளைங்க 500க்கு 500 600க்கு 600 மார்க் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவ்வளவு சாதாரணமாக கல்வி நம்ம கண்களில் கைகளில் வந்து கிடைக்கல கண்மணிகளே. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு வேல்யூபிள் உங்களோட ஒவ்வொரு புக்கும். நீங்க சுமந்து கொண்டு வர பை, அவ்வளவு போராட்டங்கள். நீங்க கொண்டு வர லஞ்ச் பேக், படிக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு உடலுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக நீங்க கொண்டு வர சாப்பாடு, வாட்டர் கேன், அந்த கூடையும் அந்த லஞ்ச் பேக்கும், எத்தனையோ பெண்கள் சிந்திய ரத்தம். அவ்வளவு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிடல. இவ்வளவு தியாகம் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னா, இந்த கல்வியை, இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த ஆசிரியர்களை, இந்த நிர்வாகங்களை இங்க இருந்து படிச்சுட்டு போகும்போது நீங்க எவ்வளவு லட்சியத்தோடு கூடியவங்களா படிச்சுட்டு போகணும். நான் இன்னொரு சாவித்ரிபாய் புலேயா வருவேன், இந்தியாவின் முதல் கரஸ்பாண்டன்ட் இன்னொரு ஃபாத்திமாவா வருவேன், இன்னொரு சிறந்த லட்சியவாதியா வருவேன். அப்படி இல்லை நீங்க வரணும். நாங்க சேஃபா தான் இருக்கிறோம், நாங்க எந்த லவ் அஃபேர்லயும் இல்ல, நாங்க எந்த அபியூஸ்லயும் இல்ல. ஆனாலும் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்? இங்க இருந்து ஒருத்தி நல்லா படிச்சு ஒரு ஜட்ஜா வரணும். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு தன்னுடைய கையால் பச்சை மையால் தீர்ப்பு எழுதி இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேங்கிற ஒரு புரட்சி சாதனையை உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு மாணவி செய்யணும். அவன் நாளைக்கு இதே இடத்துல வந்து பேசணும். அப்படி ஒரு கொண்டாட்டத்தை இந்த ஊர் பார்க்கணும்.
அந்த லட்சியத்தை உங்களுக்குள்ள போடணும்ல. இன்னைக்கு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம போகலாம் இந்த கல்கத்தா டாக்டருடைய மரணத்துக்கு எதிராக. ஆனா நாளைக்கு நீங்க ஜட்ஜா வந்தீங்கன்னா செய்ய முடியுமா முடியாதா? இங்க இருந்து ஒரு பெஸ்ட் லாயர் வந்தா இது செய்ய முடியுமா முடியாதா? முடியும். எஸ், we have aim அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆமா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது, பெண்களை பாதுகாக்க வேண்டி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, எங்கள்ல இருந்து நாங்க ஒரு ஜட்ஜா வருவோம், ஒரு லாயரா வருவோம், பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் போராடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டிக்கோங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க இருந்து நிறைய ஸ்காலர்ஸ் வருவீங்க, உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க, எந்த அஃபேர்லயும் சிக்காம எந்த அபியூஸ்லயும் சிக்காம உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஆல். வி போல்ட். கீழே இறக்கிருங்க. ரொம்ப போல்டா, ரொம்ப தைரியமா, ரொம்ப அவேர்னஸோட இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க. படிச்சு ஜெயிச்சு நீங்க ஜட்ஜா வந்த பிறகு நிச்சயம் எனக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. அன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். இந்த மட்டும் உங்களை எல்லாம் சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். உங்களோட நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய பள்ளிக்கும் குறிப்பா உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். பி போல்ட், பி அவர், பி சேஃப். தேங்க்யூ ஆல்.